வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் அடுத்த வெளிநாட்டு பயணம் வியட்நாமுக்கு. காங்கேசந்துறை பலாலி இடையிலான அரசு பஸ் சேவை ஆரம்பம். யாழ் ஜனாதிபதி மாளிகை பல்கலைக்கழகத்தின் சொத்தாகுமா? மின்னல் தாக்கம் குறித்து விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் வதந்தியே சீனா எதிர்ப்பு வாசகங்கள் அடங்கிய உற்பத்திகள். ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க மே மாதம் 3ஆம் தேதி முதல் மே மாதம் 6ஆம் தேதி வரை வியட்நாமுக்கு 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். இந்த பயணம் சர்வதேச வெசாக் தினத்தை அடிப்படையாக கொண்டது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது பல புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கையெழுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். இந்த உடன்படிக்கைகள் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பெருந்தோட்டத்துறை மற்றும் சமுதாய உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் வியட்நாமுக்குரிய புதிய சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் மற்றும் தற்போதுள்ள சட்டங்கள் திருத்தம் செய்யவும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. பெருந்தோட்டத்துறை மற்றும் சமுதாய உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் வியட்நாமுக்குரிய அரச கொள்கைகளின் முன்னுரிமைக்கு அமைய 2025ஆம் ஆண்டில் தற்போதுள்ள சட்டங்களை திருத்தம் செய்தல் மற்றும் புதிதாக சட்டங்களை தயாரிக்க வேண்டிய தேவை என்பன கண்டறியப்பட்டுள்ளது. அதற்குமைய கீழ்காணும் புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்தல் மற்றும் சட்டங்களை திருத்தல் செய்தல் 2025ஆம் ஆண்டில் அரசு சட்ட வரைவாக்க வேலை திட்டத்தில் உள்வாங்குவதற்கான பெருந்தோட்டத்துறை மற்றும் சமுதாய உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமர்ப்பித்துள்ளதாக யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 1958ஆம் ஆண்டில் 2ஆம் இலக்க தேயிலை இரப்பர் மற்றும் தென்னந்தோட்டங்களுக்காக சட்டத்தை திருத்தம் செய்தல், 2005ஆம் ஆண்டில் 19ஆம் இலக்க சௌமிய மூர்த்தி தொண்டமான் ஞாபகார்த்த சட்டமன்றத்தை திருத்தம் செய்தல், 2000ஆம் ஆண்டில் 47ஆம் இலக்க தேயிலை சக்தி நிதிய சட்டத்தை திருத்தம் செய்தல், 1957ஆம் ஆண்டில் 51ஆம் இலக்க தேயிலை கட்டுப்பாட்டு சட்டத்தை திருத்தம் செய்தல், 1956ஆம் ஆண்டில் 11ஆம் இலக்க ரப்பர் கட்டுப்பாட்டு சட்டத்தை திருத்தம் செய்தல், பெருந்தோட்ட முகாமைத்துவ சட்டம் என புதிய சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்துதல், துருசவிய சங்கங்களின் அதிகாரங்களை இரப்பர் அபிவிருத்தி திடங்கிடத்துக்கு ஒப்படைப்பதற்கான புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துதல், 1971ஆம் ஆண்டில் 46ஆம் இலக்க தெங்கு அபிவிருத்தி சட்டத்தை சமகால தேவைகளுக்கு புதிய ஒழுங்கு விதிகளை உள்வாங்கக்கூடிய வகையில் குறித்த சட்டத்தை திருத்தம் செய்தல், 1975ஆம் ஆண்டில் 14ஆம் இலக்க தேயிலை சபை சட்டம் மற்றும் ஒழுங்கு விதிகள் தொடர்பான சட்டங்களை மேற்கொள்ளல் போன்றவையாகும். நாடளாவிய ரீதியில் ஜனாதிபதிக்காக ஒதுக்கப்பட்டுள்ள 9 சொகுசு மாளிகளில் 2ஐ மாத்திரம் வைத்துக்கொண்டு ஏனைய மாளிகைகளை பொருளாதார ரீதியில் பயனுள்ள வகையில் பயன்படுத்துவதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் கலாநிதி சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். இந்த மாளிகை தொடர்பான தகவல்களை சேகரிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மேற்படி ஜனாதிபதி மாளிகைகளை வாடகைக்கு பெற்றுக்கொள்வதற்காக பல்வேறு தரப்பிலிருந்தும் 10க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாகவும் அவை தொடர்பில் பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதற்குமே யாழ்ப்பாணத்தில் காணப்படும் ஜனாதிபதி மாளிகை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் உபயோகத்துக்கு பெற்றுக்கொள்வதற்காக வேண்டுகோள் ஒன்று விடுவிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியாவில் காணப்படும் ஜனாதிபதி மாளிகையை சுற்றுலாத்துறைக்கு மேம்படுத்துவதற்காக ஈடுபடுத்துவதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மற்றும் கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகைகளை மாத்திரம் விசேட உற்சவங்களுக்கு பயன்படுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் வெளிநாட்டு அரசு தலைவர்கள் நாட்டுக்கு வருகை தரும் சந்தர்ப்பங்களில் அவர்களை வரவேற்பதற்கும் சந்திப்புகளை மேற்கொள்வதற்கும் இந்த ஜனாதிபதி மாளிகை தேவைப்படுவதாகவும் தெரிவித்துள்ள அமைச்சர் கண்டி புரகல நிகழ்வுகளை சம்பிரதாயபூர்வமாக நிகழ்த்துவதற்காக கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகை அவசியம் எனவும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலக நிர்வாகத்தின் கீழ் கொழும்பு, கண்டி, நுவரெலியா, மஹிங்கனி, அனுராதபுரம், கதிர்காமம், யாழ்ப்பாணம், எம்பிலிப்பட்டி மற்றும் பெருந்தோட்ட பிரதேசங்களில் ஜனாதிபதி மாளிகையில் காணப்படுவதாகவும் கொழும்பு மற்றும் கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகைகளை தவிர்ந்த ஏனைய ஜனாதிபதி மாளிகைகள் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்படவில்லை எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை போக்குவரத்து சபையின் முன்னாள் துணைத் தலைவர் LA விமல் ரத்நாயக்கை புனைவில் விடுவிக்க திஸ்ஸ மகாராமை நீதிவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. விமல்ரத்ன இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டார். கதிர்காமத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் குடும்பத்துக்கு சொந்தமாக கூறப்படும் வீடு கொண்டு தொடர்பான விசாரணைகளுடன் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் திஸ்ஸ மகாராம நீதிவான் நீதிமன்றம் பிணை வழங்கி அவரை விடுவிக்க உத்தரவிட்டுள்ளது. அரசு வெசாக் பண்டிகை இம்முறை நுவரெலியாவில்.
2025 ஆண்டு 2569வது ஸ்ரீ பௌத்த வருடத்தில் அரசு வெசாக் பண்டிகையை நுவரேலியாவில் நடத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அத்துடன் 2025 ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி தொடக்கம் 16ஆம் தேதி வரை வெசாக் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. பௌத்த பிக்குமார்கள் மற்றும் ஒட்டுமொத்த புத்தசாசன பேரவையின் ஆலோசனையின் பிரகாரம் புத்தசாசன சமய மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சர், பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு மற்றும் பௌத்த விவகாரங்கள் திணைக்களமும் இணைந்து நுவரேலியா சர்வதேச பௌத்த நிலையமாக விகாரையில் நடத்த தீர்மானித்துள்ளது. இவ்வாண்டு அரசு விசாக் மகோற்சவம் நற்குணங்களை கொண்ட உன்னத நண்பர்களுடன் பழகுவோம் எனும் துணைப்பொருளின் கீழ் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த காலப்பகுதியில் பல்வேறு பௌத்த மத நிகழ்ச்சி திட்டங்கள் ஒழுங்கமைத்து நடைமுறைப்படுத்துவதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பலத்த மின்னல் தொடர்பில் எச்சரிக்கை விடுவித்துள்ள மலைவந்தல் திணைக்களம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இன்று நண்பகல் 12 மணிக்கு வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பு இன்றிரவு 11 மணி வரை செல்லுபடியாகும் என்றும் அறிவித்துள்ளது. கிழக்கு ஊவா, மத்திய, வடமத்திய, வடக்கு மற்றும் சப்ரஹுவா மாகாணங்களில் குருநாகல் மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை மற்றும் பெய்ய அதிக வாய்ப்பு காணப்படுவதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும், மேலும் மின்னலினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. 35 வருடங்களில் பின்னர் காங்கிரஸ் பலாலிக்கு இடையிலான அரசு பஸ் சேவை இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. யுத்தம் காரணமாக கடந்த 35 வருடங்களாக உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்பட்ட குறித்த பகுதியினூடாக பொதுமக்கள் நடமாட முடியாத நிலை காணப்பட்டது. இதன் காரணமாக பயணிகள் யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை மாத்திரமே பயணம் செய்து வந்தார்கள். கடந்த 10ஆம் தேதி நிபந்தனையுடன் விடுவிக்கப்பட்டுள்ள பலாலி இன்றைய தினம் பஸ் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் பவானந்த ராஜா, இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ஜீவிக புனர்சிங்க மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். யாழ்ப்பாணத்தில் மின்னல் தாக்கத்தினால் 19 பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அத்துடன் 4 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக யாழ் மாவட்ட அனைத்து முகாமித்துவ பிரிவின் பிரதிபலிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். உடுவில், கோப்பாய், சாவகச்சேரி, மருதங்கனியாக பகுதிகளைச் சேர்ந்தவர்களே அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கனடா பாராளுமன்றத்துக்கு நடைபெற்ற தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளது. இதில் இலங்கை தமிழர்கள் ஹரி ஆனந்த் சங்கரி மற்றும் ஜுவனிதா நாதன் ஆகிய 2 பேர் வெற்றி பெற்றுள்ளார்கள். கனடா பாராளுமன்ற தேர்தல் நேற்று நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை வாக்கு எண்ணிக்கை தொடங்கியுள்ளது. ஆரம்பம் முதலே முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் லிபரல் கட்சி முன்னிலை பெற்று வந்தது. இறுதியில் லிபரல் கட்சி அபார வெற்றி பெற்றது. இலங்கையை பூர்வமாக கொண்ட ஹரி ஆனந்த சங்கரி மற்றும் ஜுவனிதா நாதன் ஆகிய 2 பேரும் லிபரல் கட்சி சார்பில் போட்டியிட்டார்கள். இந்நிலையில் தற்போது அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள். ஒட்டுமொத்தமாக கனடா பாராளுமன்ற தேர்தலில் 5 இலங்கை தமிழர்கள் வேட்பாளராக களமிறங்கினார்கள். அதில் 2 பேர் வெற்றி பெற்றுள்ளார்கள். இலங்கை தமிழர்கள் வெற்றி பெற்றிருப்பது இலங்கை மற்றும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் பெருமையாக பார்க்கப்படுகிறது. கொரியா சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தின் நிதியின் கீழ் கொழும்பு மாநகர சபைக்கு முழுமையான தானியங்கி வருவாய் உருவாக்கும் அமைப்பை நிறுவுவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மதிப்பீட்டு வரி, உரிமை கட்டணம், வர்த்தக வரி மற்றும் முத்திரை வரி ஆகிய 4 முக்கிய ஆதாரங்களிலிருந்தும் கொழும்பு மாநகர சபை கணிசமான அளவு வருமானம் ஈட்டுகிறது. மேற்கூறிய 4 முக்கிய ஆதாரங்களில் தானியங்கி மயமாக்கல் மூலம் ஒட்டுமொத்த வருவாயை ஈட்டுவதை மேம்படுத்துவதற்காக கொழும்பு மாநகர சபை, பொது நிர்வாக அமைச்சு, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மற்றும் வெளிவிவகாரத்துறை ஆகியவை இணைந்து கொரிய சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்துக்கு கருத்துக்கருவை சமர்ப்பித்துள்ளது. இந்த ஒப்பந்தத்துக்காக சட்டம் அதிபரிடமிருந்து அனுமதியையும் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சரிடமிருந்து ஒப்பந்தத்தையும் பெற்றுள்ள கொரியா சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் இந்த நோக்கத்துக்காக 8.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கிய ஒப்புக்கொண்டுள்ளது. அதன்படி கொரிய சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் வழங்கிய நிதியை பயன்படுத்தி கொழும்பு மாநகர சபைக்கு தானியங்கி வருவாய் உருவாக்கும் முறையை செயற்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ள பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு முன்வைத்த முன்மொழியை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. போய்கொட் சைனா என்றவாறு சீனா தயாரிப்புகளை புறக்கணிப்பவும், நான் சீனாவை வெறுக்கிறேன் என்ற வாசகங்கள் அச்சிடப்பட்ட தொப்பிகள் மற்றும் டிஷர்ட்டுகள் சீனாவில் உற்பத்தி செய்யப்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான அரசு எதிர்ப்பு சுலோகங்கள் ஏற்றுமதியாளர்களுக்கு சீன அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்ட விடயம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இவ்வாறான பொருட்கள் சீனாவின் உற்பத்தி செய்யப்பட்டு பெருமளவில் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டுள்ளது. அமெரிக்காவினால் அண்மையில் சீன உற்பத்திகளுக்கு 125% வரி விதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து இவ்வாறான பதிவுகள் பகிரப்பட்டுள்ளன. எனினும் சர்வதேச ஊடகங்களுக்கு தகவல் வழங்கியுள்ள சீன அரசாங்கம் இது முற்றுமுழுதாக பொய் என்று கூறியுள்ளது. இந்த பதிவு இந்திய இணையதள பாவனையாளர்களிடம் அதிகம் பகிரப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன இந்திய எல்லை மோதலுக்கு மத்தியில் இந்தியாவின் சமீபத்திய தேசியவாதத்தையும் சீனாவுக்கு எதிரான எதிர்ப்பையும் இந்த விடயம் எதிரொலிக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது.
இத்துடன் வானம் மீடியாவின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி.